When we know the truth must lead us to action. Hello. ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் 2 பகுதியாக அதை பிரித்து எழுதியிருக்கிறாரு. சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை நடைமுறையிலும் வாழ்க்கை முறையிலும் காண்பிக்க வேண்டும். ஹலோ, 2 கட்டம் இருக்குது இல்லை. ஒன்று action. When we know the truth must lead us to action. ஹலோ, சத்தியத்தை அறியும் பொழுது அந்த சத்தியம் நம்மளை என்ன செய்யும், நடைமுறைக்குள்ளே கொண்டு போவோம். அதே நேரத்தில் நம்ம கிரியைகளுக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ 2 பகுதி இருக்குது. ஒன்று, முதலாவது நம்ம வாழ்க்கையில் கிரியைகள் காணப்படணும். கிரியை என்னன்னா கனி. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உங்கள் கனி, அந்த கனி நடைமுறையான வாழ்க்கையில் காட்சியளிக்க வேண்டும். புரியுதானே சொல்கிறேன்? When you don't have that life, the characteristic, you don't have the Christian behavior, you cannot display the lifestyle. புரியுதா? உங்களுக்கு தான் அந்த குணாதிசயங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதுங்க. அதான் சொல்ல வரேன். அப்போ நான் பவுல் அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. என்னது? முதலாவது நீ கிறிஸ்தவனாயிரு, 2வது உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறருக்கு காண்பி. நீ ஒரு கிறிஸ்தவனாயிரு, ஒரு கிறிஸ்தவனா வாழு. நீ வாழு. நீ ஒரு கிறிஸ்தவனா உன்னை என்னது நிலைப்படுத்து. அப்புறம் அந்த வாழ்க்கையை பிறர்கிட்ட காமி.